தமிழ்நாட்டில் வந்துட்டு சங்க காலத்திலேருந்து சாதி பெயர்லாம் இருக்குது. சங்க காலத்தில் பறையர் என்ற சாதி பெயர் ரொம்ப உயர்வானதாக இருந்தது, புலையருங்கிற சாதி பெயர் ரொம்ப உயர்வானதாக இருந்தது. இன்னைக்கு அது என்ன நிலைமையில இருக்குது? அப்போது சாதி மக்கள் இருந்த காலகட்டத்தில் கூட இல்லாத ஏற்றத்தாழ்வு பகுத்தறிவு பேசுகிற உங்கள் காலத்தில் எங்கேருந்து வந்தது? இங்கே சிக்கல் புரியுதா? அப்போ இவர்கள் வந்துட்டு ஒரு கிபி 13ஆவது நூற்றாண்டில் வந்து வர்ணாசிரமத்தை பிடிச்சி தொங்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கலுங்கிறது சாதி கிடையாது, வர்ணாசிரமம். இந்த ஜாதியை சேர்ந்தவன் உயர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து வர்ணாசிரமம் அப்படின்னு பேர். 2021ஆவது ஆண்டில் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, கலப்பு திருமணங்கள், அதாவது சாதி மாற்று திருமணங்கள் ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. அதில் ஒரு வர்ணத்தை சேர்ந்த சாதிக்கும் இன்னொரு வர்ணத்தை சேர்ந்த ஜாதிக்கும் நடுவில் திருமணம் நடந்தால் மட்டும் அது வந்துட்டு மாற்று திருமணம்னு கணக்கெடுக்கிறப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பிற்போக்குத்தனமான பகுதிகள்னு சொல்லக்கூடிய சில பகுதிகளில் கூட 24% திருமணம் வந்துட்டு மாற்றுகள் நடந்துருக்குது. தமிழ்நாட்டில் இது வெறும் 3%. வெறும் 3%. தமிழ்நாட்டில் மாற்று சாதிகளுக்குள் திருமணம் நடக்கிறத யாரும் விரும்பலை. இன்னைக்கு ஆட்சியில் இருக்க யாருமே விரும்பலை. இவர்கள் வந்து வேட்பாளர் நிறுத்துறதுல ஆரம்பித்து பிரச்சாரத்துக்கு யாரை கூப்பிடுறதுன்ற வரைக்கும் எல்லாமே சாதியை வைத்து மட்டும்தான் தீர்மானித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவங்க இதை நிப்பாட்டுற வரைக்கும் இங்கே எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. இல்லை, பட் நம்ம ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு நம்ம கடமை தானே. இப்போ பாரதிதாசனே சொல்லியிருக்கிறாரு, கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதியின் இடர் ஒழிந்தால் தானே ஆள்வது நம் தாய் தாயேங்கிறாரு. இப்போ மொத்தமாக சாதி ஒழிஞ்சதுன்னா பரவாயில்ல, எல்லா சாதிகளுமே நம்ம. ஆனால் இப்போ தமிழர்கள் மட்டும் நீங்கள் சாதியை விட்டு வெளில வந்துடுறீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெட்டியாருங்கள்லாம் நாங்கள் வந்து 1 கோடி பேர் இருக்குன்றாங்க. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்றாங்க. இப்போ யார் எத்தனை எண்ணு இருக்காங்க, யாருக்கு இடஒதுக்கீடுன்னு யாருக்கு தெரியும்? அதான் இங்கே பிரச்சனையா இருக்கு. இப்போ எனக்கான இடஒதுக்கீடு யார் வாங்கி கொடுப்பா? மற்ற சாதிக்காரங்கெல்லாம் போராடி எனக்கு வாங்கி கொடுப்பாங்களா? எனக்கான பாதுகாப்பை யார் ஏற்படுத்தி கொடுப்பா? நாளைக்கு இந்த தொகுதி யாருக்கான தொகுதின்றதை யார் முடிவு பண்றா? இப்போ இவ்வளவு சாதிய பலத்தை வைத்து மட்டும்தான் தமிழ்நாட்டில் தீர்மானிக்கப்படுதுன்ற ஒரு நிலைமைக்கு திராவிட இயக்கம் நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே இல்லைங்க பரவாயில்ல, ரெட்டியாருங்க மட்டும் ஜாதி மாநாடு நடத்திக்கிட்டோம், அடுத்து நாயுடு நடத்திக்கிட்டோம், அடுத்து இசைவேளாளர் நடத்திக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுடைய இடம் என்ன வருது?